ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜிதேந்திரன். இதோ வந்துட்டேன். ஸோ நம்ம எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் விஜய் டிவியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்று. ஸோ பெரிய லான்ச்சோடு வந்து ஆரம்பித்தாங்க பிக் பாஸ் சீசன் 8. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அறிவு நம்ம என்ஜாய் இருக்கார் இல்லைங்களா, தீ கூட பண்ண அவரோட ஒரு ஸ்பெஷல் சாங்கோட ஆரம்பித்தது நல்ல வைபிங்காக இருந்தது அந்த சாங். அதுக்கப்புறம் விஜேஎஸ் இன்ட்ரோக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி உங்கள் ப்ரோமோஸ்லாம் போட்டு ரொம்ப சோதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜேஎஸ் வந்தார். அதை ஏன் கேட்குறீங்க, நல்லா முறுக்கு மீசையும் ராடியும் வச்சுக்கிட்டு ப்ரோமோவில் வந்து இருந்தவர் ஃபுல்லாக வழிச்சிட்டு அமல் பேபி மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க. விஜேஎஸை நம்ம அமல் பேபி மாதிரி முதல்ல பார்க்கவே முடியல. பட் ஸ்டில் ஹி லுக்ஸ் வெரி ஸ்மார்ட். அதை நம்ம மட்டும்தான் ஆகணும். அட்ராக்டிவான ஒரு கண்கள், ஃபேஸ், ரொம்ப எலகண்ட்டாக இருந்தார். அவரோட சூட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வந்தபோது யதார்த்தமாக பேச ஆரம்பித்தார். அண்ட் தென் ஹவுஸ் டூர் உள்ளே போக ஆரம்பித்தார். பிபி ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே சுற்றி காட்ட ஆரம்பித்தார். பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. உள்ள இன்டீரியர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு சீசனும் ஒரு ஸ்டைலில் இருக்கும் இல்லையா. இந்த வாட்டி அது பயங்கர கலர்ஃபுல்லாக பார்க்கவே அவ்வளோ கார்ஜியஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 போர்ஷனாக நடுவில் ஒரு கோதாவரி கோட்டக்கீடின்னு அப்படின்னு இதுவும் சம்சாரம் அது மின்சாரம் விசு சொல்லுவார் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் கோட்டுக்கு நடுவில் இந்த பக்கம் ஆண்கள் அந்த பக்கம் பெண்கள்ன்ற மாதிரி தான் ஆட்டம் போகுது போல், மென் வெர்சஸ் உமன் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டையெல்லாம் சுற்றி காத்துட்டு அவர் ரொம்பலாம் பேசலை. நம்ம எதிர்பார்த்த மாதிரி கமல் மாதிரிலாம் அவர் வளவலா குலகலான்லாம் பேசவே இல்லை. ரொம்ப ட்ரிம் அண்ட் கிறிஸ்பாக வந்து என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வெளியே வந்துட்டார். பேக் டு த பீப்புள் ஆன் ஸ்டேஜ். அங்கே ஆரம்பிச்சது விஜேஎஸோட தக் ஆட்டம். அதாவது தக் லைஃப்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. பேக் டு பேக் கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவர் வந்து மாஸ் காட்டிக்கிட்டே இருந்தார். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக கூப்பிட்டார். அவர் பொதுவாக எல்லோரும் நேம் சொல்லி அட்ரஸ் பண்ணி தான் கூப்பிடல, வாங்க யாருங்க அங்கே இப்படி தான் வந்து அவர் கூப்பிட்டு வந்தார். அதுவே ரொம்ப அழகாக இருந்தது, வித்தியாசமான ஒன்றாகவும் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட் மேன், அவர் தான் முதல் கண்டஸ்டண்ட்டாக வந்தார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வனிதா விஷயத்தில் எவ்வளோ வந்து கான்ட்ரவர்சி ரசிக்கிறாரு. நிறைய ரிவ்யூஸ்லலாம் வந்து அவர் எந்தளவுக்கு கான்ட்ரவர்சியில் வந்து சிக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்த உடனே அவர் வந்து என்ன காரணத்துக்காக பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா, நான் என்னோடய இன்னொரு முகத்தையும் காட்டுறதுக்கு, எல்லாரும் பார்க்காத ஒரு முகம் இருக்குது, எல்லாருக்கும் என்ன ஒரு ரிவ்யூ வராது தெரியும். ஸோ நான் பார்க்காத ஒரு முகத்தை காட்டணுன்றதுக்காக தான் போகிறேன். இவர் வந்து அப்போவே வந்து அவரோட தக் லைஃப் ஆரம்பிச்சிட்டார் விஜேஎஸ். நான் ஒன்று கேட்டேன், அவர் சுற்றி வந்து பதில் தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லி. அவன் நேரம் சொல்ல மாட்டானா, சுற்றி வளைச்சு தான் சொல்லுவானோ. அண்ட் யாரும் வந்து கை தட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து சொன்னது தான் ஹைலைட்டு. சொல்லி வந்து இந்த மாதிரி கை தட்டி ஒன்றும் இல்லாதவனும் பெரிய ஆள் ஆகாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்கேயே பேட்மேனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது அவரை தான். அதுக்கப்புறமா வந்தவங்க சாச்சனா ஐ திங்க். ஸோ அவங்க வந்து மகாராஜாவில் இவர் கூட ஆக்ட் பண்ணவங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, ஜஸ்ட் 21 or 22 அவங்க. ஸோ அவங்க வந்து வந்தப்பறம் இவர் வந்து ஏற்கனவே உங்க கூட நான் 50 days வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் மகாராஜா படத்துக்காக. கிளாஸ் கூட போகாமல் நடிப்பை வந்து கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையன்கிட்ட நிறைய பேர்கிட்ட அவர் வந்து என்ன ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார். ஸோ நீ உன்னோட விளையாட்டை நீ போய் விளையாடு. அண்ட் என்னை சார்னு கூப்பிடணுமா, சார்னு கூப்பிட்டு அப்பான்னு கூப்பிடணும்னா, ஆனால் அப்பான்னு கூப்பிட்டு அப்புறமா வந்து கடைசியில் வந்து என்கிட்ட வந்து அப்பான்னு கூப்பிட்டு நீ பண்ண தப்பெல்லாம் வந்து ஒரு தப்பான ஆட்டம் ஆடி அதை ஐஸ் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட் மொமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள போனாங்க. தேர்ட் கண்டஸ்டண்ட்டாக வந்தவங்க சீரபிள் சிப்புகள் தர்ஷா குப்தா. எல்லாருக்குமே நமக்கு தெரியும், அவங்க ஒரு டான்ஸ் இன்டர்வியூட தான் வந்தாங்க உள்ள. அண்ட் அவங்க ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிட்டாங்க விஜேஎஸை பார்த்து. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னத்தி பசங்க வந்து தர்ஷா ஆரம்பிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சிடபிள்யூஸ்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரியாக தரலை அப்படின்னு அவங்க வெளியே ஒரு பர்ஸ் மீட்டில் கூட சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன். பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. லெட்ஸ் சி எங்கேயாவது அவங்களோட ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் செய்யப்படுதான்றதை பார்ப்போம் நம்ம. அடுத்து என்எஸ்கே ரம்யா சிங்கர் இருக்கா இல்லைங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் சத்யான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் வந்து எனக்கு வந்து என்னோட எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நான் வந்து ஒரு நாள் கடக்க முடியுமா, என்னால் என் ஒய்ஃப் என்னோட அப்பத்தா
அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியுமான்றதை செக் பண்ணுறதுக்கு தான், என் பையனும் இல்லாமல் செக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உள்ளே போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லி உள்ளே போயிருக்காரு. கரெக்டானு கேளுங்க. சரி சரி கரெக்ட். சரியா வழி இல்லை. அவர் வந்து பார்க்கும்போது ஜென்யூனாக தெரிகிறார் எனக்கு பர்சனலாக. ஸோ அவர் உண்மையான ஆட்டத்தை அவர் வந்து காட்டுவார், நம்ம எதிர்பார்க்கலாம் மேபி. அதுக்கப்புறம் 5th கண்டஸ்டண்ட்டாக வந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஜய் தீபக். பகை விட்டுவா சரி சம உலகத்தில் மகிழ்ந்திடவா. நம்ம ஆதாம் ஏவாள் காலத்தை முதல்ல பார்த்த நம்ம ஜோடி நம்ம ஒரு தீபக் தான். அப்படியே இருக்காரு. அதை தான் வந்து விஜய்ஸும் சொன்னார், எப்படி அப்படியே இருக்கிறீங்க சார், ரொம்ப அழகாக இருக்கீங்க சார், உங்கள் கோட்டரும் காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கொடுத்தாரு விஜய்ஸ். அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி நிறைய கண்டஸ்டண்ட்டுக்கு அவர் வந்து பாரபட்சமே பார்க்காம காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு, கிஸ்ஸும் கொடுத்தாரு. அது விஜய் ஸ்டைல் தானே. ஸோ தீபக்கும் வந்து என்னோடய வாழ்க்கையில் சில சர்க்கிள்கள் வந்துச்சு, ஸோ அதை ஈடுகட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்து ஒரு ரியல் லைஃப்குள்ளே வந்து என்னோடய ஃபேஸை காட்டுறதுக்கு நான் அந்த 100 நாள் இருக்கேன், நான் பிபி போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அடுத்தவங்கள வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி. சீஃப் மினிஸ்டர் வந்தா கூட பெரிய ஃபங்க்ஷன் சொல்லலாம், சீஃப் கெஸ்ட் தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவாங்களையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிரபல யூடியூபர் அண்ட் புக் ரிவ்யூவரும் கூட. கோமாடிலையும் வந்து யோகி பாபுவோட சிஸ்டராக பண்ணியிருப்பாங்க. 20 வயசானாலே பசங்க வீட்டுல காசு கேட்கறதுக்கு அசிங்கப்படுவாங்க. உனக்கு 34 வயசாகுதுடா. அவங்களும் வந்து நான் புக்கில் படிக்கிறதுலாம் வந்து நான் வந்து நல்லதா கெட்டதா, இது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்துவருமா வராதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணது உண்டு. ஸோ நான் அதே மாதிரி தான் இப்போ இந்த 100 நாள் வந்து என்னால் இந்த ஒரு லைஃப் வந்து வாழ முடியுமா, ஸோ என்ன கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் போகிறேன். ஏன்னா எனக்கு டெய்லி லைஃப் லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஐ திங்க் இந்த 2 கண்டஸ்டண்ட்டும் ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவான கண்டஸ்டன்ட்ஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தீபக்கும் ஆனந்தியும். அடுத்து உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்ச சீரியபிள்சி சுனிதா. டான்ஸராக நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு வந்து காமெடி ராஜா கலக்கல் ராணியில் வந்தவராக தெரியும். சிடபிள்யூசியில் வந்து கொமாலியாக வந்து அதுதான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரோல். ஸோ அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்த உடனே வந்து கவிதை வந்து இவர் கேட்டார், அவங்களும் வந்து கவிதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ்ன்னு ஒரு பாட்டு பாடுவிய மங்க நிலாவில் தங்கன்னு, அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் தான் எப்பவுமே பெஸ்ட்டு அப்படின்னு ஆன் ஸ்பாட்டில் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கும் ரொம்ப வந்து ஒரு ஃபன்னாக வந்து சிரிச்சுட்டு எலகண்ட்டாக வந்து அவங்களையும் வழி அனுப்பிச்சு வச்சார். அதுக்கப்புறம் அவர் வந்தவர் ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன், கானா பாட்டு பாடுற பையன் போல. ஸோ நான் மெலடியிலேருந்து தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் எனக்கு இதை வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இந்த லைனில் பெருசாக வரணும், ஸோ என்னோடய கரியரை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்து வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னார். லாஸ்ட் டைமே ஒரு கானா சிங்கர் போனார், உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஐஷு மேட்டரில். அப்புறம் வந்தவர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்டர் ரஞ்சித், நம்ம ராயல் ஸ்டார். நம்ம 90s டைமில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம். ஆணவ கொலை வந்து அன்புன்னு சொல்லி ஒரு தத்துவம் பேசி பயங்கர சர்ச்சைக்குள்ளானார் அவர். ஸோ அவர் உள்ளே வந்தோடனே ரொம்ப வந்து ஒரு ஆக்டிங்கை போடலான்னு ஒரு ப்ரிப்பேர்டாக வந்தார். பட் அவர் பயங்கரமாக ஆஃப் பண்ணி பயங்கரமாக நோஸ் கட் பண்ணார். ஆக்சுவலி வந்து மிகப்பெரிய தக் லைஃப் வந்து 2 பேருக்கு, அதில் ஃபர்ஸ்ட்டு ரஞ்சித், இன்னொருத்தர் யாருன்றது நான் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து உடனே ரீசெண்டாக நீங்கள் ஒரு படம் கூட எடுத்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அப்படின்னா, யார் கவுண்டம் பழையமான இல்லை அப்படின்னு. என்னப்பா எப்படி ஆயிடுச்சு, எப்படி டோட்டலா அசிங்கப்படுத்துறான் பாத்தியா? இல்லை வேற என்ன, பீஷ்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நல்லா பண்ணீங்க, ஏன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது நான் பார்த்த ரஞ்சித் இல்லையே, கவுண்டம்பாளையம் மாதிரி ஒரு கான்செப்ட், அதை வந்து எப்படி நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு ஆளாக நடிச்சிங்கன்றது ஓப்பனாகவே கேட்டார். அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் என்னென்னமோ சொல்லி அப்புறம் சாரிலாம் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு ரஞ்சித்துக்கு. அவர் போன அப்புறம் வந்தவங்க பவித்ரா, சீரியல் ஆக்ட்ரஸ், எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு. ஸோ அவங்க வந்து நார்மலாக வந்தாங்க. ஏன்னா எப்படியும் வந்து இந்த மாதிரி ஒரு பிபி அப்படின்னா சில பல பெண்களை வந்து அழகான பெண்களை உள்ள அனுப்புவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதே மாதிரி தான். ஸோ அவங்க பேர் வந்து சௌந்தர்யா. அவள் வந்து விட்டா. ஊர்ல பேசுறதெல்லாம் உனக்கு தெரியுமா? அவங்க கிடக்குறாங்கம்மா, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிறேன், என்னால கூட முடியல. இதை பத்திலாம் யோசிக்க நேரம் இல்லம்மா.
ஸோ சௌந்தர்யாவும் வந்து தன்னோட வாய்ஸ் தான் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து பேஸ் வாய்ஸாக கரகர வாய்ஸாக இருந்தது. அண்ட் அவங்க நார்மலாக ஃபோனில் பேசும்போது மிமிக்ரி பண்ணி தான் பேசுவாங்க. அதாவது அது சாஃப்டாக இருக்கும். அதை வேற வந்து ஆன் ஸ்பாட்டில் பேசியும் காமிச்சாங்க. ஆனால் இவர் ஒரே வார்த்தை தான் அழகாக சொன்னார், விஜேஷ் உங்களோட அந்த நார்மல் வாய்ஸே, அதாவது மிமிக்ரி பண்ணாமல் நீங்கள் கரகர குரலில் பேசுகிறதே வந்து அழகாக தான் இருக்குது, அதுதான் எனக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியுது அப்படின்றதையும் சொன்னார். நெக்ஸ்ட் வந்தவர் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத். நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலில் நமக்கு தெரிஞ்ச பாரதி. நார்மலாக வந்தார், அவர் பேச வேண்டிய மேட்ரு என்னவோ அதை மட்டும் பேசிட்டு போயிட்டார். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார், உங்கள் கோட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து அவரை வழி அனுப்பிச்சிட்டாரு விஜய். ஸோ மற்றபடி அவர்கிட்ட வந்து பெருசாக எதுவும் வந்து இது பண்ணல. பட் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை இவர் மறுத்தார். அதாவது ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு இன்னொரு வேலையில் நம்ம பண்ணணும். ஒரு வேலையில் நம்ம வந்து என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையில் அதுதான் அந்த வேலையில் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக இருக்கும். அதை விட்டுட்டு அதுலேருந்து இன்னொன்று இதுலேருந்து இன்னொன்று அப்படின்னு ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே இதுதான் கோல்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அண்டம் வந்து அளவில்லாதது அப்படின்ற ஒரு ஃபிலாசபி பேசி அவர் அனுப்பிச்சி வச்சார். அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பைரிங் ஆக்ட்ரஸ் ஒருத்தர். சீரியல்லாம் வந்து நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர் நடிக்கிறவங்க. ஸோ அவங்க ரொம்ப போல்டான ஒரு பெண்மணி. ஸோ தனக்கு அம்மா தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட லைஃப் ஸ்டைலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களும் உள்ளே போனாங்க. அப்புறம் வந்தவர் வந்து விஜய் விஷால். வரும் பாடல் நீ வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். நம்மவும் அவர் வந்து CWC சீசன் 4 வந்து ஒரு இதுவாக தெரியும். பாக்யலட்சுமி சீரியலில் பாக்யலட்சுமியோட பையனாக நம்மளுக்கு தெரியும், எழில்ன்ற கேரக்டர். அவர் தான் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு விஜேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவர் போகும்போது அவர் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புகிறாரு விஜேஷ். அதுக்கு பதில் வந்து அவர் விஜய் விஷாலும் வந்து என்ன சொல்கிறாரு, வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கும் இதுதானே முதல் மேடை அப்படின்னு. அப்போ விஜய் சொன்னார், இது வரைக்கும் அந்த கண்டஸ்டன்ட்டில் யாருக்காவது இது சொல்ல தோணுச்சுனாங்க, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து அவர் அனுப்பிச்சாரு. ஐயா புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? எனக்கும் பர்சனலாக விஜய் விஷால் ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் ஆர்மி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் வந்தவங்க அன்ஷிதா. இவங்க வந்து இப்போ சீசன் 5 CWCயில் வந்து கோமாளியா எல்லாருக்குமே தெரியும். செலமா அப்படின்ற சீரியலில் லீடாக உங்களுக்கு தெரியும். இவங்க ஒரு மலையாளி. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, என் மேலே சில தேவையில்லாத நெகட்டிவிட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் போகிறேன். ஏன் அப்படி என்னங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து என் மேலே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகுது சார். ஸோ அதை ரெக்கவர் பண்ணி எனக்காக அன்பு செலுத்துகிறவங்களுக்காக நான் போகிறது வெறும் அன்புக்காக மட்டும்தான், அதுதான் எனக்கு கிடைக்காத ஒன்று இப்போ வரைக்கும் அப்படின்னாங்க. நீ வந்து செல்லம் ஃபீல் பண்ணாத, அவன் சும்மா பேசுறான், நீ தப்பா நினைக்கிறாரா? கண்டிப்பாக போங்க அப்படின்னு. உள்ள மட்டும் எப்படி எதிர்பார்ப்பீங்க இருக்கும் அப்படின்னு சொல்லின்ற மாதிரி கேட்கும்போது, யாராவது அன்பு எங்கள் நெகட்டிவிட்டி காட்டும்போது இது காட்டுறதுக்கு எத்தனை பேர் இருக்கும்போது அன்பு காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா சார் அப்படின்னாங்க. எனக்கு அது அவங்களோட பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்தவர் தான் வந்து ஒரு பெரிய பில்டப் வந்து இருக்கிற 18 கண்டஸ்டன்ஸ்லேயே அவருக்கு தான் பயங்கர பில்டப் பண்ணார். இவர் செய்யாத சாதனைகள் என்ன, இவர் புரியாத ரெக்கார்ட்ஸ் என்ன எனக்கும் தெரியாது, நான் வந்தால் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அவர் தான் அர்ணவ். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அர்ணவன் யூடியூப்பில் போட்டிங்கன்னா என்னன்றது உங்களுக்கே தெரியும் அவர் பண்ண சாதனைகள் என்ன. நான் ரெண்டாவதாக ஒருத்தர் வந்து நோஸ்கட் வாங்கினார், பயங்கர தக்லைஃப் வாங்கினாருன்னு சொன்னோம்னா அது இவர் தான். ஸோ ஆஃப்டர் ரஞ்சித். ஸோ என்னென்னா ரொம்ப வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் பேசுறதுக்கு முன்னாடி இவர் பேசுறது அப்படி இப்படி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமான்னு அவர் உடனே விஜய் வந்து டென்ஷன் ஆகிட்டார். நீங்கள் வேணால் இப்படி வந்து நில்லுங்க, இல்லை நானே இது பண்ணு. அதுக்கப்புறம் கிஸ் ஒன்று கேட்டார் கிளம்புறதுக்கு முன்னாடி. அது கொடுக்க வரும்போது கூட ஒரு இன்ட்ரப்ஷன். அப்போ தான் வந்து விஜய் சொன்னார், அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அது வாயாலே கெடுத்துப்பீங்க போல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நோஸ் கட் பண்ணார். அதுக்கப்புறமா வந்தவங்க வந்து விஜய் முத்துக்குமார். தமிழ் பேரகராதியின் 1,17,762 வார்த்தைகளில் எத்தனை புழக்கத்தில் இருக்கிறது என்பதை கவலைப்படுவதற்கு யாருமே இல்லாமல் போனாலும் சாகாத தமிழ் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இல்லை என்றால் சாகும் என்று இங்கே நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன். ஸோ விஜய் முத்துக்குமார் வந்து நம்ம நிறையா இந்த கலாட்டா சேனலில் வந்து இந்தியா கிஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வியூவராக பார்த்துருக்கோம்.
ஸோ அவர் வந்து தான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர், தமிழ் பற்று எந்த அளவுக்கு, அவங்க அம்மாவோட அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு இணைப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம், பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அம்மாவையும் வந்து மேடைக்கு வர வச்சு, வெறும் 7ஆம் வகுப்பு தானா, 7ஆம் வகுப்பு படித்தவங்க அவருக்கு வந்து சின்ன வயசில் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவரை படிக்க வச்சு ஊக்குவிச்சு அவர் இந்தளவுக்கு வந்து ஒரு தமிழ் படித்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு செட் ஆகிற நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னா எனக்கு காரணம் அம்மா தானே. அவங்க அம்மாவை வந்து அதாவது இவ்வளோ நேரம் வந்து விஜய் முத்துக்குமரன் பேசிகிட்டு இருந்தது, தமிழை ரசிச்சுட்டு இருந்தார், அவர் பேச்சை ரசிச்சுட்டு இருந்தவர் ஓப்பனாக சொல்லவே சொல்லிட்டார் விஜய்ஸ். அதாவது உங்கள் அம்மா பேசுகிற வரைக்கும் உங்களுக்கு ரசிச்சுட்டு இருந்தாங்க, நீங்கள் அவங்க அம்மா பேசின அப்புறமா என்ன சார் எது பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு அது ஒரு கலாச்சாரம், அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தவங்க தான் நம்ம விஜய் டிவி ஜாக்லின், கலக்கப்போது யார் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஆம்பளைங்களா என்னைய ஜாக்சன் ஜாக்சன் கூப்பிடுவாங்க, பொண்ணுங்களாம் என்னைய ஜாக்கி ஜாக்கின்னு கூப்பிடுவாங்க. தக்ஷனோட எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க தான் வந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து படிப்படியாக நான் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஆங்கரிங் ஃபீல்ட்லையும் சீரியல் ஃபீல்ட்லையும் இந்த கோவிட் வந்து என்னை பயங்கரமாக வந்து டவுன் ஆக்கிடுச்சு, ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி. இப்போ திருப்பியும் நான் வந்திருக்கேன். ஸோ மீடியாவில் வரும்போது என்னை காட்டுறது நான் எந்தளவுக்கு ஜாலியான பொண்ணு அண்ட் எந்தளவுக்கு நான் மக்களோட மிங்கிள் ஆவன்றதை எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அப்புறமா அந்த லாஸ்ட்டாக போகும்போது வந்து தான் என்னை ஒரு பெரிய ரவுடிக்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ரவுடி தான் டைலாக சொன்னாங்க அவங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் சொன்னாங்க. உள்ளே போங்க, 17 ரவுடி இருக்காங்க, இப்போ இவங்க 18ஆவது ரவுடியாக உள்ளே போகிறீங்க, அடிச்சுக்கிட்டு சாவுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தக்லைஃபோடு முடித்தார். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் விஜேஸோட அந்த தக் லைஃப் மொமெண்ட்டுன்றது அங்கங்கங்கல்லைங்க, த்ரூ அவுட் இருந்தது. அதாவது கமல் மாதிரி வந்து நிதானமாக வழவழன்லாம் பேசாமல் சுற்றி வளைச்சி புரியாமல், கமல் மாதிரி புரியாமையே பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி. நான் நாட் கம்பேரிங் விஜய்ஸை, நான் கமலோட கம்பேர் பண்ணலை. பட் இவர் வந்து அவங்கள எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறார் கண்டஸ்டன்ஸை. அவங்க வந்து நம்மளை வந்து ஓவர்கம் பேசாமல், ஸோ நம்ம தான் இங்கே ஹோஸ்ட், அவங்க ஜஸ்ட் கண்டஸ்டன்ஸ் தான் அப்படின்றத அவர் நல்லா புரிஞ்சு வச்சிட்ருக்காரு. ஸோ இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்பார் விஜய் சேதுபதி இந்த சீசன்லன்றது எனக்கு வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசுன்ற டேக்லைன் தான் பயங்கரமாக பில்டப் பண்ணிவிட்டு ப்ரோமோவில் எல்லாத்துலேயும். ஸோ கான்செப்டே இப்போ அதுதான். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு பழைய பாணிலே இல்லாமல் தனக்குன்னு ஒரு பாணி க்ரியேட் பண்ணிக்கிட்டார் வந்த நாள் அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் அப்படின்றது தான் நான் வந்து கண்டுபிடிச்சது, நான் பார்த்தது விஜேஎஸ் கிட்ட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, முதல் நாள் உள்ளே போகிறாங்க எல்லாருமே, ஃபஸ்ட்டு நாளே ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்றாரு பிக் பாஸ். நீங்களே முடிவு பண்ணுங்கள் எந்த பெட்ரூம், அதாவது 2 பெட்ரூம் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பக்கம் கேர்ள்ஸ் ஒரு பக்கம் பாய்ஸ், மென் வர்சஸ் உமன்ன்றது தான் இந்த பிபியோட கான்செப்ட். ஸோ வீடே 2ஆக இருக்குது, நடுவில் ஒரு கோடு போட்டு. ஸோ இந்த பக்கம் பெட்டில் வந்து 3 பேர் படுக்கிற மாதிரி 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சிங்கிள் பெட்ஸ் இருக்குது. ஸோ 2 பேருமே ப்ரிஃபர் பண்ணது, பாய்ஸும் வந்த பாய்ஸும் சரி, அதுக்கு வந்த கேர்ள்ஸும் சரி, அவங்க 2 பேருமே ப்ரிஃபர் பண்ணது அந்த சிங்கிள் பெட் தான். ஸோ பட் அதுக்குள்ளே வந்து நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க, 106 நாளும் நீங்கள் தான் அங்கே இருக்க போகிறீங்க அப்படின்றத அவர் பிக் பாஸ் வந்து கட்டட் ரைட்டாக சொல்லி பற்ற வச்சிட்டாரு. ஸோ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பாய்ஸ் சைடில் என்ன சொன்னாங்க தரப்பில், ஓகே நாங்கள் உங்களுக்கு அந்த சிங்கிள் பெட்ரூம் அந்த சிங்கிள் பெட்ஸ் இருக்கிற ரூமை வந்து நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுத்துட்றோம், அதுக்கு பதிலாக நாங்கள் டிமாண்ட். ஸோ என்ன டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்கிற ஒரு வாரம், ஏதாவது ஒரு வாரம், இந்த வாரம்ன்றது கிடையாது, ஏதாவது ஒரு வாரம் நீங்கள் எங்கள் யாரையுமே, மென்னை யாரையும், ஆம்பளைங்க யாருமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இது முதல்ல வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர், அவங்களே டிசைட் பண்ணி இது பண்ணிட்டாங்க பிக் பாஸ், இப்போவே ஒரு முடிவு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்து வந்த கண்டஸ்டன்ட் எல்லாருக்கிட்டையுமே அந்த ஃபஸ்ட்டு வந்த 6 பேர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களோட கருத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க, மோஸ்ட்லி நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே இந்த டிமாண்டுக்கு நம்ம ஓகே சொல்லிடலாம். கடைசியாக வந்த சில பேர் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, தர்ஷிதா அப்படின்ற அவங்களும் ஆஸ்பைரிங் ஆக்ட்ரஸ்னா அவங்களும், அதுக்கப்புறம் வந்தாங்க இல்லைங்களா ஜாக்லின் கடைசியாக. இவங்க 2 பேர் தான் ஒத்துக்கவே இல்லை. ஜாக்லின்லாம் வந்து சண்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க லிட்ரலி. அதாவது எப்படி வந்து இப்போ வந்து ஒரு வாரம், அவங்க சொல்கிற ஒரு வாரம் எந்த ஆம்பளைங்களுமே வந்து நம்ம வந்து நாமினேட் பண்ணக்கூடாதுன்னா அப்போ நம்மள யாராவது தான் போவோம் இல்லைங்களா, அதுதானே கான்செப்டே. ஸோ யோசிச்சு பார்த்தா ரியாலிட்டி அதுதானே. ஸோ நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து நான் வந்து இந்த டிமாண்டுக்கு நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தர்ஷிதாவையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்க நிலமை. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நாள் தான் பிபியில் கொஞ்சம் எல்லாருமே சந்தோஷமாகவே இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு நாளே வந்து பற்ற வச்சுட்டே பரட்டன்ற மாதிரி பிபி பண்ணிட்டார் பிக் பாஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து கண்டென்ட்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். அண்ட் சினிமா ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த வாட்டி. எல்லாமே விஜய் டிவி கும்பலே தான் உள்ளே இறக்கியிருக்காங்க. மேபி போன சீசன் ஏற்படுத்தின தாக்கத்தினால யாருமே வரல போல் இந்த பிக் பாஸுக்கு, சினி பிரபலங்கள் யாரும். ஸோ தங்கள் சேனலில் இருக்கிற ப்ராடக்ட்ஸே வந்து உள்ளே தள்ளி சிறப்பாக புது ஆட்களையும் வந்து சேர்த்து ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எது என்னமோ இந்த சீசன் விஜேஎஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம். அவர் பண்ணுற தக் லைஃப்காக கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவோம். 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாற்றிக்கங்க.